இதுதான் வந்துட்டு அந்த பார்டர், கேரளாவும் கோயம்புத்தூரையும் இது பண்ணுற பார்டரு. ஸோ இதுதான் அந்த பாலம், சொன்ன பாலம். இதுக்கு கீழே தண்ணி போகுது பாருங்க. ஸோ இந்த தண்ணியை தான் நாங்கள் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே தண்ணி போகுது, இது எங்கே இருந்து கட்டு போய் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி என்னென்னா மாமா மேப் போட்டார். இப்போது மேப்பில் வந்து சிக்னல் கட் ஆகிருச்சு. அதனால அது பாட்டுக்கு எங்கேயோ ட்ரிஃப்ட் ஆகி எங்கேயோ காட்டிகிட்டு இருக்கு மேப்பில். போகிற வழி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கோவிலுக்கு போக போகிறோம். எத்தனை மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டீங்க? எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? ஆக்சுவலி 9 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 ஆச்சு. அங்க பாருங்க, அந்த மேடம் வந்து வரல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. உங்களுக்கு வேலை இருக்கா? 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்களாம். நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, வரலன்ட்டா. இங்க பாருங்க, இவங்க காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா நில்லு, ட்ரெஸ் பார்க்கலாம். சொல்லுங்க என்ன போறாங்க இவங்க மட்டும். எனக்கு எக்ஸாம் இருக்கனால நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன். அதனால இவங்க மட்டும் போய் அங்க போய் ஜாலியா ஊர் சுத்தி பார்க்க போறாங்க. எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ற வேலையை பார்த்தீங்களா? யூடியூப்ல உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ யூடியூப்ல ஓடுற சீரீஸ் பார்த்து. அது வந்து படிக்கணும்னா ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல படிச்சாதான் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆர்கியூமெண்ட்லாம் போச்சு. 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், வானா வரல. எங்க போறேன்னே தெரியாம கிளம்பி இருக்கோம். சரி மாமா எங்க சர்ப்ரைஸா கூட்டு போறேன்னு இருக்காரு. எங்க போறேன்னு பாக்கலாம். போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வர சொன்னா வரல. பாருங்க நான் எங்க விட்டு போறாங்க. தூங்க போறோம். ரெஸ்ட் டே பாய். போலாமா? மாமா போயிட்டாங்க, வாங்க போலாம். இந்த கொடை யாரோடது? என்ன கொடை அது? பாப்பாக்கு என்ன பொம்மை பிடிக்கும்? சரி வாங்க போலாம். சரி மாமா எங்க கூட்டு போறீங்க? அதான் சர்ப்ரைஸ். ஏதோ திருப்பி போன கோயிலுக்கு கூட்டிட்டு போக கூடாது, வேற எங்கேயாவது புதுசா போகணும். ஒரு ஸ்பாட் இருக்கு, டூரிஸ்ட் ஸ்பாட், நம்ம அங்க போலாம். அப்பா எங்க கூட்டி போறாரு? இங்க உங்ககிட்ட சொல்லிட்டாரா எங்க கூட்டி போறாருன்னு? என்ன இருக்கு தெரியலையா? எங்கேயோ கூட்டு போறேன்னு கிளம்பி கூட்டு போறாரு, எங்கன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க போறோம்? எனக்கே தெரியல, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா? உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கா உங்களுக்கா? அவங்களுக்கு. அப்போ உனக்கு தெரியும் எங்க போறேன்னு? ஆமா. எங்க போறோம்? ஆனா தெரியாது. சரி எந்த மாதிரி இடத்துக்கு போறோம்? தண்ணி எடுக்கிற பிளேஸ்க்கா போறோம். அது எங்கடா தெரியாது. சரி இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம். பாய் சுதி. பை பாய். பை பாய். A few moments later. என்ன இன்னைக்கு திடீர் ட்ரிப்பு? ஆமா, இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால வந்து போலான்னு சொல்லிட்டு நீ தானே கேட்டுட்டே இருந்த. வாட்டர் ஸ்பாட் போலாம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கே போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வாட்டர் ஸ்பாட் கிடைச்சிருக்கு, அங்கே தான் போகிறோம். நீங்கள் முன்னாடியே போயிருக்கீங்களாங்க? லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி போயிருக்கேன். ஆனால் அது இப்போது தெரியாது. இப்போது வாட்டர் ஸ்பாட்டெல்லாம் வந்து நிறைய கூட்டம்லாம் டக்குன்னு இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போகிறனால கூட்டம் வரனால எப்போ அதை க்ளோஸ் பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பண்ணுறாங்க, இல்லை தண்ணி வருதா இல்லையா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் ஃபோன் பண்ணியும் வாங்கிட்டு கேட்கவும் முடியாது. நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அதனால தான் போயிட்டுருக்கோம்.
எந்த மலையிலே தெரிய மாட்டேங்குது நமக்கு. எங்கே போனாலும் மலையாக தான் இருக்கும். நீங்கள் போகிறப்ப பார்ப்பீங்க பாருங்கள், மலையில் ஏறுவோம் இறங்குவோம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒரே மலை தான். இந்த பக்கம் ஏறினா அந்த பக்கம் கேரளா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அப்படி இல்லை, மலை ஏறும் இறங்கும். எத்தனை மலை ஏறுது எத்தனை மலை இறங்குதுன்னு தெரியாது. அது நம்ம சேட்டலைட் வியூவில் போய் பார்த்தா தான் தெரியும் ஆக்சுவலாக எந்த டைரெக்ஷனில் போகிறோம், எங்கே இறங்குறோம், எப்படி போகுதுன்னு. நம்ம டைரெக்ஷனே பாருங்க, அப்படியே வந்து அந்த சைடு போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. வியூ நல்லா இருக்கு. இப்போ எப்படி இருக்குது அப்படியே கிளைமேட் எப்படி இருந்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? கிளைமேட் சரியான வெயிலாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயில். போக போக இன்னும் கொஞ்சம் நல்லா டைமும் ஆகுது இல்லையா? டைம் ஒரு மணிக்கு மேலே ஆச்சு. ஆமாம், அதனால டைமும் வந்து போக போக இன்னும் கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கார் வாங்கின புதுசில் அது என்னன்னு தெரியல, நான் மழை வந்தாலே வெளியே போய் ஆகணும். மழை வந்துச்சுனாலே ஓடி போய் கார் எடுத்துட்டு வந்து வெளியே போயிடுவோம். இப்போ அப்படி அதிகமாக போகிறதில்ல, எல்லாரும் ஒர்க் இருக்குன்னு ஓடுறதுல இந்த கார் எடுக்கிறதே இல்லை. மாதத்துக்கு ஒரு டைம் தான் எடுக்கிறோம். ஸோ மழை வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மழை நேற்று வரைக்கும் வந்துச்சு கோயம்புத்தூரில். நேற்று சுத்தமாக இல்லை. நேற்று இருந்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளைமேட் கொஞ்சம் ஹாட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு இந்த ஹில்ஸை நோக்கி போகிறனால கொஞ்சம் ஹியூமிடிட்டி நல்லா இருக்குது. வீட்டிலலாம் வெயிலாக தான் இருக்குது நேரம். அது ஒன்று அப்படி தான் இருக்கும். மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் கிளைமேட் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ப்ளசன்ட் கிளைமேட்டாக இருந்தால் போதும். என்ன பண்ணுவீங்க ப்ளசன்ட் கிளைமேட்ல? மைண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல கார்ல போறப்ப என்ன பண்ணுவீங்க? கார்ல வெயில் அடிக்குது. டிக்கிக்குள்ள ஒன்று வச்சிருப்பீங்களே, என்ன வச்சிருப்பீங்க? காஃபி, சாப்பாடு. ஆறுவளை சோறுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு நீ வேற வைக்கிற போமா நாங்க இருக்கு, சாப்பிடுவோம். இல்லாம வர மாட்டீங்க. காஃபி இல்லாம போவே மாட்டோம். வெளிய காஃபி குடிச்சா பிடிக்க மாட்டேங்குது, நல்லா இல்ல. டேஸ்டா? டேஸ்ட் தான். டேஸ்ட் கிடையாது. அப்புறம் அது உனக்கு வந்து டேஸ்ட்னு சொல்ற. அப்படி டேஸ்ட்லாம் வந்து ஓகே தான், நல்லா இருக்கிற கடையும் இருக்கு. நம்ம இங்க கொண்டு போறப்போ வந்து அது ஒரு வேற ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு நமக்கு இது கிடைக்கும். அது என்ன சொல்றது, வீட்டுல இருந்து கொண்டு போய் சாப்பிடுறோம் இல்லையா, அந்த ஒரு உட்காந்து சாப்பிட்ற. எங்க வேணா நம்ம இப்போ ஒரு மரத்துக்கடியில தான் உட்காருவோம். அதான் நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டே குடிக்கணும். மரத்துக்கடியில தான் உட்காருவோம். நான் வந்து கீழே உட்கார மாட்டேன். எனக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் இருக்கு. அந்த ஆசனத்தை சேர் வாங்கி வச்சிருக்காரு கார்ல. அந்த ஆசனம் இருக்கு. எனக்கு எங்க பாப்பாக்கு மட்டும்தான் அது நாங்க யூஸ் பண்ணுவோம். கொடுக்க மாட்டியா சொல்லு. இல்ல அது எனக்கு மாமா கொடுக்க மாட்டேன், சித்து கொடுக்க மாட்டேன்றாரு. சித்துக்கு தெரியும், எனக்கு தெரியா? பரவாயில்ல, நாங்க எல்லாம் உட்காரலாம். அதுல சித்துக்கு தெரிவியா, எனக்கு தெரிவியா? எனக்கா? உனக்கு வேண்டாம். உனக்கு வேணும். முடி பாரு, தலை குளிச்சுட்டு வந்து ஆக்சுவலி கிளம்புறப்போ ஹீரோயின் மாதிரி இருந்தா, இப்ப பேய் மாதிரி ஆயிட்டா, திரும்பிட்டா. இங்க ஆனைக்கட்டியில ஒரு நீலகிரி பயோஸ்பியர்னு ஒரு பார்க் இருக்கு. நான் அதெல்லாம் போனதில்லை. நீ போனதில்ல? ஆக்சுவலி நான் 2 டைம் போனேன். ஃபர்ஸ்ட் 4th படிக்கிறப்போ ஸ்கூல்ல ஒரு டைம் கூப்பிட்டு வந்தாங்க, சரியா? அப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, சரி அந்த 4th படிக்கிறப்போ அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி பார்க்குக்கு போகிறோம் அப்படின்னு. பார்க்குன்ட்டு இல்லை, அது பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பாட்னி ரிலேட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி போயிட்டு 4th படிக்கிறப்போ அங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. 4th படிக்கிறப்போ குழந்தைங்கிறதுனால விளையாண்டுட்டு வந்துட்டோம். மறுபடியும் காலேஜ் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இயரில் அதே பார்க்குக்கு தான் திரும்பி போனோம். காலேஜ் படிக்கிறப்போ எதுக்கு போனோன்னு தெரில, ஆனால் காலேஜ் பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போனாங்க. ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது. பாட்டு போட்டு ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, எல்லாம் ஆடிட்டு வந்தாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு சரியான வெயில். மார்ச் மந்த்து தான் போனோம், எனக்கு தெரிஞ்சு மார்ச் 20th போனோம், ஞாபகம் இருக்கு. போயிட்டு சரியான வெயில், அங்கே போயிட்டு திருப்பி வந்துட்டோம். ஈவினிங் வந்துட்டோம். எங்கள் காலேஜில் 1 day ட்ரிப் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ காலையில் 9க்கு கிளம்பணும்னு நினைக்கிறோம். கிளம்பிட்டு 4க்குலாம் வந்துட்டோம். நான் அதுக்கப்புறம் அப்பா கூட நிறைய டைம் ஆனைக்கட்டிக்கு வந்திருக்கேன். என் கார்லேயும் நாங்கள் 2-3 டைம் வந்திருக்கோம். ஆனால் எங்கேயும் நின்று எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணதில்லை. இன்னைக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க, போய் ஒரு நாள் அங்கே பார்த்ததில்ல. இவர் போயிருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு
தடாகத்தில் வந்து கோயம்புத்தூரில் தடாகத்தில் வந்து செங்கல் சூளை வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ திண்டுக்கலுக்கு பூட்டுன்னு சொல்கிற மாதிரி அது வந்து ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா வந்து இவங்க ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டானுங்க செங்கல் சூளைக்காரனுங்களை. நிறைய செம்மண் பார்த்திங்கன்னா இது செம்மண் பூமி. செங்கல் சூளைக்கு வந்து செங்கல் தயாரிக்கணும்னா செம்மண் வேணும். செம்மண் வந்து பூமியில் தான் இருக்கும். பூமியில் ஓரளவுக்கு எடுத்தால் பரவாயில்ல. 10 அடி 20 அடி காலத்துக்கு எடுத்து பார்த்தீங்களா அங்கெல்லாம் சின்ன செம்மண் இருக்கா. அந்த மாதிரி நிறையா மண் எடுத்தனால வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே பேன் பண்ணிடுச்சு. இப்போ எதுவுமே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் எதுவுமே இப்போ ஒர்க் ஆகிறதில்ல. அதெல்லாம் சும்மா வந்து ஐடியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அபண்டன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இப்போது ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கொரோனா சம்டைம் அந்த டைமில் ஆச்சு. ஸோ ஃபுல்லாக அந்த டவர் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த செங்கல் சுடுற இடம். சுட்டு அந்த புகையில வெளியே போகிறதுக்கு அந்த டவரு நல்லா இருக்கும் பாருங்க இந்த ஏரியா. ஆனால் பரவாயில்ல, இவங்கெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் தெரியுது. நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஸ்கூல்லேருந்து இங்கே அனுபவி கோயில்னு ஒன்று இருக்குது. சின்ன தடாகம் அது சைக்கிள்லேயே வந்திருக்கேன். வீட்டில் இருந்தா ஒரு 15 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டரா வரும், கரெக்டாக தெரியல. சைக்கிளில் வந்திருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆமாம், எங்கள் பசங்களுக்கு தெரியுது. முள்ள மாதிரி தானோ. ஆனால் மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ. எப்படி 9வது படிக்கிறப்போ, அதெல்லாம் பெரிய 9th படிக்கிறப்போ. ஸோ அந்தளவுக்கு நான் அப்போ இருந்து வந்து போய் பழக்கம் இருக்கிறதுனால இவங்களோட இம்பேக்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. இவங்கெல்லாம் ஷட் டவுன் பண்ணனால. ஏன்னா எல்லா இப்போ டவர்லேயுமே அந்த கருப்பு புகை போகிறது தெரியும் உங்களுக்கு. அந்த புகை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். கிளைமேட் சேஞ்சஸில் உங்களுக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும். அதுவும் இல்லாமல் நான் மண் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தோண்டின மண் தோண்டினது தான். எவன் மண் வந்து நிரப்ப போகிறான் இங்கே உங்களுக்கு தெரியாது. எல்லாம் உள்ள இந்த மலைக்கிட்ட போய் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். எல்லாம் மண்ணை தோண்டி அங்கேருந்து தான் வந்து செங்கலை எடுத்துருப்பாங்க. செங்கலுக்கு இல்லை அதெல்லாம் அப்பன்ட்டு தான். நானும் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேனே. அப்போ அப்படி தான் இருக்கு. மேபி தெரியாமல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாமே கைவிடப்பட்டது. அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. அது ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. இப்போ வீடு கட்டணும்னா செங்கல் வேணும். இப்போ செங்கல்லே இல்லை. நான் டிப்ளமோ படிக்கிறப்போ ஒரு செங்கல் 8 ரூபா இருந்தது. இப்போது எனக்கு தெரிஞ்சு 20 ரூபா கொடுத்தாலும் செங்கல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். செங்கல் கிடைக்காது மீன்ஸ் செம்மல்ல செஞ்சு செங்கல் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் ஆஸ்ட்ரிக்ஸு ஃப்ளை ஆஸ் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு. அதெல்லாம் வந்து வேறு மெட்டீரியல். அது வந்து காம்போசிஷனே வேறு. இந்த பழைய ட்ரெடிஷ்னலான செம்மல்ல செஞ்ச செங்கல் இட்ஸ் ரேர் பீஸ். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படி ஆற்று மணல் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி செங்கலும் இப்போ வர டைமில் ஆகிட்டுருக்கு. அதுவும் நல்லதா கெட்டதா தெரியல. எல்லாம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம ஜனத்தொகை பெருக அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் வியூ எப்படி இருக்குது. நிறைய இடத்துல தண்ணி உங்களுக்கு அருவி மாதிரி வருது. நம்ம கோப்ரோவில் வந்து ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோப்பா தெரியாது. நம்ம ஜூம் பண்ணி நம்ம இதில் காமிக்க முடியாது. அந்தந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன அருவிகளாக கொட்டுது. இப்போ டெம்பரவரியாக மழை பெய்யுது இல்லைங்களா, அதனால தான். இதில் அருவியெல்லாம் கிடையாது. ஒரு மழை பெய்யறதுனால ஏதோ சும்மா ஒரு பாறையிலேருந்து தண்ணி வந்து அதோட ஃப்ளோவில் வந்து போயிட்டு இருக்குது. நல்லா தெரியுது. நல்லா இருக்கு. அதெல்லாம் இதே இடத்துக்கு நான் ஒரு சம்மர் டைமில் வந்திருக்கேன். அப்போலோட அந்த ஒரு வியூவே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போலாம் நான் ஒரு 3 மாதம் மழை பெய்ஞ்சிது. 2 மாதம் மழை பெய்ஞ்சு ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. டார்க் க்ரீன். அந்த இதெல்லாம் செடியெல்லாம், அந்த செடி, அந்த மரம், அந்த இதெல்லாம் தெரியுது பாருங்க நல்லாவே.
மலையை போய் நம்ம முட்டை போகிறது அந்த மலையை தாண்டி போவோம். ஆனால் எப்படி போவோன்னே தெரியாது. ரோடு வாட்டுக்கு போவோம், நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் கண்ணை சுற்றி மலை தான் தெரியும். நீங்கள் பாருங்கள், போகிறப்போவே உங்களுக்கு தெரியும். இந்த மலை ஏறி அந்த சைடு போனால் கேரளா போயிடலாம்ல. கேரளா கண்டிப்பாக, கேரளா பார்டர் இருக்கும் அங்கே. கேரளா தான் ஆக்சுவலாக. நம்ம ஆனைக்கட்டிங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது, கோயம்புத்தூர். அதுலேருந்து அந்த பக்கம் வந்து என்ன பேருன்னு தெரியல, நம்ம அங்கே போய் பார்க்கலாம், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அங்கே ஒரு ஊர் இருக்குது. இந்த 2 ஆனைக்கட்டியும் அந்த கேரளாவோட ஊரும் ஒட்டுன மாதிரி இருக்கும். பார்டர் இருக்குது. அந்த பார்டரை பிரிக்கிறது ஆக்சுவலாக அந்த ஆறு, நம்ம போகிற ஒரு ஆறு இருக்குது. நான் பார்த்துருக்கேன், ஒரு பாலத்துக்கு கீழே தண்ணி போகும். ஆனால் எப்படி அந்த ஆறை ரீச் பண்ணதுன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அது கூடயே போனால் போதும், ரீச் பண்ணிட வேண்டியதான். அந்த ஆரத்தை இப்போ ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் நான். ஆக்சுவலாக ஆனைக்கட்டி போனதுக்கு மேலே பண்ணலான்னு பார்த்தேன். காஃபி ஆறி போயிடுச்சு. நாங்கள் எதுக்கு வந்தோமோ இல்லையோ காஃபி குடிக்கணும், சாப்பிடணும். இங்கே நிறைய ரெசார்ட்லாம் இருக்கும்ல ஆனைக்கட்டியில். ஆனைக்கட்டி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கோமே, அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சிருப்பானுங்களே, எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டுன்னு. அது ரொம்ப காஸ்ட்லி. நம்மலாம் ஒரு டைம் கூட நான் போனதில்லை. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நைட் ஸ்டேலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. டெய்லி 1 டே ட்ரிப் தான். காலைல போனோன்னா நைட் வந்துடும், அந்த மாதிரி தான் போவோம். நம்ம ரீசெண்டாக போனோம் மைசூர் ட்ரிப்பு. மைசூர் நம்ம வீடு சொந்தக்காரங்க. நாங்கள் போனோம், ஸ்டே பண்ணோம். ஒவ்வொரு புதுசாக ஊருக்கு போய் என்னைக்காவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோமா சொல்லு. எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ எங்கே போனோம், நாங்கள் இருக்கோம் பாருங்க. எஸ்ஆர் நீ வந்துடுவேன் மேன், வீட்டில் விடணும்ல மேன். எல்லாரும் வீட்லையும் அம்மா எல்லாரும் வரணும்ல. அவங்க எல்லாரும் கேட்டாலும் எல்லாருக்கும் ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களும் சொல்ல முடியாது, ஃபேமிலியில் அப்படி தான். இப்போ இது செக் போஸ்ட்டு. வீடியோ எடுத்து ஏதாவது சத்தம் போடுவானுங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். பயப்படாதா? யாருமே இல்லை. அந்த பஸ் வந்து ஆனைக்கட்டிக்கு போகுது. எங்கேருந்து எடுப்பானுங்க? எனக்கு வந்து காந்திபுரத்துலேருந்து. ஆமாம், காந்திபுரத்துலேருந்து வருது. இந்த நீலகிரி பயோஸ்பியர் போட்டிருக்காங்க. ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாத்துமா, என்ன பண்ற? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஊட்டி மாதிரியே இருக்கா? ஆனா இது ஊட்டி கிடையாது. ஊட்டி இன்னும் பெரிய மலை. டெல்லிக்கு போனா எப்படி இருக்குமா? டெல்லிக்கு கார்ல போனோன்னா எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? கேள்வி சுத்துட்டேன். டெல்லிக்கு கூட்டு போன கார்ல கூட்டிகிட்டே போகாது. என் குழந்தை எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறாரு. டெல்லிக்கு இந்த காரில் உள்ளே விட மாட்டானுங்க. டெல்லிக்குள்ளே பழைய கார் ஆயிடுச்சுல. டெல்லிக்குள்ளே 15 இயர்ஸுக்கு மேலே உள்ள காரு, 15 இயர்ஸா 10 இயர்ஸா தெரியல, கட்டாண்ட ஒரு இது இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி? NCR இல்லை, NCRனா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் சொல்லிட்டு, அது போக நிறைய மெட்ரோஸ் அந்த மாதிரி இருக்கு. மெட்ரோஸ்னா மெட்ரோ சிட்டி. குறிப்பாக டெல்லியில் வந்து டீசல் வெஹிக்கிளே அலௌட் இல்லை. ஆமாம், அதனால் நம்ம டீசல் வெஹிக்கிள் நம்மலாம் ஃபியூச்சரில் எடுத்தாலும் அங்கே போய் நம்ம டெல்லியில் ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய இருக்குது. அதனாலே அங்கே அதிகம் பேட்ரி கார்ஸு, இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் விடுற டவுன் பஸ் எல்லாமே வந்து பேட்டரியில் ஓடுற பஸ்ஸுகள் அங்கே யூஸ் பண்ணுறது வழக்கமாக. இப்போ கொஞ்சம் பொல்யூஷன் நிறைய இருக்கும்ல. கண்டிப்பாக பொல்யூஷன். இப்போ சம்மர் என்ன எப்படி இருக்குது பார்த்தியா? சம்மர் டேஸில் சரியான வெயிலாமா. ஆனால் போன வாரம் இப்போ இந்த வாரத்தில் வந்து சரியான மழை. அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. அந்த வின்டர் சீசன்னு சொல்லுவாங்க இல்லையா, குளிர்காலம் டிசம்பர், அந்த டைமில் வந்து சரியான பொல்யூஷன் வரும் டெல்லியை பொறுத்த வரைக்கும். ரோடே தெரியாது. அது வந்து ஃபாகு, குளிர், அந்த மொத்தத்தில் குளிர் ஃபாகு எல்லாம் ஓகே தான். பட் அதையும் தாண்டி அது வந்து ஒரு ஏர் பொல்யூஷன். அந்த ஏர் பொல்யூஷன் வந்து அவ்வளோ பிரச்சனை. அங்கே ஒரு கேர் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாட்டருக்கு இல்லைன்னா வாட்டர் கேர் சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஏருக்கு வந்து அவ்வளோ கேர் சிட்டி டெல்லியில். ரொம்ப பொல்யூட்டட்
இடம் இருக்கும். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். ஆனால் அதுவும் இப்போ பிரசாதம் தயிராகிட்டு இருக்குது. ஏன்னு தெரியல. பாப்புலேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஏரியா, நம்ம வீடு, நம்ம இது எந்த ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் எடுத்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்களோ அதே பேர் தான் இப்போ இருக்கோமா. பாப்புலேஷன் சைட்டே இருக்கோமா, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஆகுது. கோயம்புத்தூர் கிளைமேட் ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 வருஷமா மழையும் சரி வெயிலும் சரி நல்லாவே இல்லை. கிளைமேட்டே போச்சு, அந்த ஊரோட இதே போச்சுன்னு சொல்லலாம். என்னன்னு தெரியல. ஆமா, இப்போ கூட நான் இப்போ சம்மர்ல வெளுத்து வாங்கிருச்சு. சரியான வெயில். அதாவது நானே எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நல்லா ஏசியில் வீட்டில் ஏசி கிடையாது, ஆஃபீஸில் மட்டும் ஏசி. பட் இருந்தாலும் ஆஃபீஸில் எவ்வளோதான் ஏசியில் இருந்தாலும் வீட்டில் ஜாலியாக ஃபேனை போட்டு படுத்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட நானே இந்த சம்மரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு சம்மர் நம்மளை வாட்டி வதக்கிடுச்சு. அதே பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் மேல முடிஞ்சிடும். எப்போ மே லாஸ்ட்டில் முடியும். ஆனால் மே பாதியில், அதாவது மே 15லேயே சம்மர். அது ஆக்சுவலாக மான்சூன் ரெயின் இல்லை, சம்மர் ரெயின் ஆகும். கோடைக்கால மழை அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அது பெய்யுது மான்சூன் ரெயின் மாதிரி. நம்மளோட வீடியோவில் இந்த வீடியோ பார்த்துருங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த வீடியோ அப்போ தான் நம்ம மைசூரில் இருந்தோம். மைசூர் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்கீங்க. அந்த டைமில் அந்த மே டைமில் தான் நம்ம அங்கே இதில் இருந்தோம், மைசூரில் இருந்தோம். அப்போல்லாம் இங்கே நல்ல மழை தான். அதனால் கிளைமேட்டே எப்படி வருதுன்னே தெரியல. இப்போல்லாம் நல்லா மழை பெய்ய வேண்டியது. ஜூன்லாம் நான் ஸ்கூல் போகிறப்போ நனைஞ்சிக்கிட்டே போவேன். அதேமாதிரி காலேஜ் போனப்போ அப்படிதான். நல்ல ஞாபகம் இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் 11th படிக்கிறப்போ ஸ்கூல் மழை வந்துச்சுன்னா சொல்லி ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஆனால் இப்போலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2 இயர்ஸாக ஸ்கூல் மழை வந்துச்சுன்னு லீவெல்லாம் அதிகமாக விடவே இல்லை. மழை வந்தால் தானே விடுறதுக்கு. மழை பெருசாக நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு. ஆக்சுவலாக என்ன லீவுனா நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் லீவ் விடுவாங்க. அதுதான் கான்செப்டே. ஒரு 3 நாள் அப்படி லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பாவம் இவங்களுக்குலாம் ஒரு நாள் கூட இன்னும் அந்த மாதிரி லீவ் இல்லை. அது எப்பவுமே கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா லீவுன்னு சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும். கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி 90s கிட்ஸ்க்கு ரமணன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மெட்ராலஜியோட டைரக்டரு. இப்போ நமக்கு ஒரு ஸ்பாட்டு கிடைச்சிருக்கு பாருங்க. நாங்கள் காஃபி குடிக்க போகிறோம். இது ஆக்சுவலாக எந்த அளவுக்கு சேஃப்டின்னு எனக்கு தெரியல. ஆமாம், இங்கே யானைலாம் வரும் நிறையா. பட் இருந்தாலும் நிறுத்திருக்கேன். ஆக்சுவலி ஒரு தைரியம் தான் நம்ம லோக்கல் பீப்புளுங்கிறனால. ஸோ அப்படியே சுற்றி காமி வெளியே போய் எப்படி இருக்கு. 2 மணிக்கு காஃபி குடிக்கிற யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நாங்கள் குடிப்போம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இங்கே யாரும் வரமாட்டாங்க அவ்வளோவா. ஆனால் இப்போது நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே தான் கூட்டம் இல்லை, எங்கே போனாலும் கூட்டம். இந்த க்ரௌடை பார்த்தாலே என்னமோ தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதனால தான் ஆளே இல்லாத கோயில். அது என்னன்னா எங்கள் வீடே கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் சுற்றி ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்களா. ஸோ எங்களுக்கு அந்த யாரும் இல்லாத ஒரு ப்ளசன்ட் ஸ்பாட்னாலே அந்த மாதிரி பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. அது எனக்கு மட்டும் டிஸார்டர் கிடையாது, மொத்த ஃபேமிலிக்குமே டிஸார்டர் தான். இதுதான் அது, இந்த சேர். அப்போ சேருக்கு சண்டை போடுங்க வாங்க. அது என்னது? உன்னோடதா மாமாவோட சித்தோடதா? அது பெரியவங்களும் உட்கார்ற சேர் தான். பாரு, அவன் உட்காந்துட்டான், அவங்க அண்ணா உட்காந்துட்டான், ஐயா உட்காந்துட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காஃபி டைம் முடிச்சுட்டு பாய். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த வியூ சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
கார் பார்க் பண்ண முடியல. 2 வீலர் இருந்தால் நின்று எடுத்துருந்துருக்கலாம். கார் பார்க் பண்ண இடம் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் எடுக்கல. அங்கே ஏதோ வீடா என்னன்னு தெரியல தூரத்தில், ஆனால் நல்லா இருக்குது. இந்த வியூ, இந்த ஸ்பாட் நல்லா இருக்கும். நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸாக எடுப்பாங்க. ஃபுல்லாக மலை தான் தெரியுது பின்னாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்கூல் சம்மர் லீவில் நாங்கள் வந்து கன்னியாகுமரி திருச்செந்தூருக்கெல்லாம் போனோம். நானும் பாப்பாவும் அம்மாவும், 2வது எங்கள் அக்கா, 2வது எங்கள் அம்மா. அப்போ வந்து போகும்போது வீடியோ எடுக்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் எங்கள் மாமா அவங்களாம் வரலை, எங்கள் மாமாலாம் வரலை. நாங்கள் டூர் பஸ்ஸில் தான் போனோம். அதுக்கு தான் வீடியோ எடுக்க முடியல. அப்போ வந்து நாங்கள் பீச்சில் விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாண்டுட்டு திருச்செந்தூர்லாம் போய் விளையாண்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்தாங்க, அந்த தாய் சாய் எடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு மறுநாள் போட்டு அதுக்கப்புறம் அச்செல்லாம் வச்சோம். அவங்க ஒன்று ஒரு பாட்டி இருக்காங்க தானே, அவங்க ஒரு ஃப்ரெண்டு, பாட்டி ஒரு ஃப்ரெண்டு. அதனால நாங்கள் கொஞ்ச நாள் தான் விளையாண்டோம். அதுக்குள்ளேயே கூப்பிட்டுட்டாங்க, சளி சளி குளிருது அப்படின்னு. 2வது எங்களுக்கு திருச்செந்தூர் போகும்போது 1 வேன்னு லாக் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து 1 மணிக்கு வண்டியை நிறுத்தி நீங்கள் நடந்து போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க.